ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் லேஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா ஜோஹால் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம். ப்ரோக்ராம் என்னன்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு சார்ட் த ஆட் எலமெண்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் அண்ட் ஈவன் எலமெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அதாவது ஒரு அரேல இருக்க ஆட் பொசிஷன் எலமெண்ட் எல்லாம் டிசெண்டிங் ஆர்டராகவும் ஈவன் பொசிஷன்ல இருக்க எலமெண்ட் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதுற மாதிரி ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்றது புரியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 9 சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணனா 9 எலமெண்ட்ஸ் கொடுக்க போறோம்னு அர்த்தம். இப்போ எலமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கிறேன். 9 சொல்லி எலமெண்ட் கொடுத்துட்டேன்னா என்டர் கொடுத்தனா இப்போ இதுல ஆட் பொசிஷனுங்கிறது 1 3 5 7 9. இதெல்லாம் ஆட் பொசிஷன். ஈவன் பொசிஷன் 2 4 6 8. ஸோ ஆட் பொசிஷன்லாம் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணிட்டு 2 7 5 3 1 சொல்லிட்டு வந்துச்சு. ஈவன் பொசிஷன் ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ அது அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? இதை உங்களுக்கு இதுல சொன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். ஸோ இதெல்லாம் தான் இன்புட்டா கொடுத்துருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லிட்டு இதை ஆட் பொசிஷனுங்கிறது 1 3 5 7 9. இதை டிசெண்டிங் ஆர்டர் பண்ணா 9 7 5 3 1 சொல்லிட்டு கிடைக்கும். அதே போல ஈவன் எலமெண்ட் இங்க 4. ஈவன் எலமெண்ட் 2 4 6 8 2 4 6 8 சொல்லிட்டு இருக்கு. இதை அசெண்டிங் ஆர்டர் பண்ணுவோம். அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்கு. ஸோ அது சார்ட்டிங் எலமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படிதான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இங்க 1 3 5 7 9 இருக்க இடத்துல 9 7 5 3 1 சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல 2 4 6 8ங்கிறது இதை அப்படியே ஓவர் ரைட் பண்ணிட்டு இங்க இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே 1 இருக்குல்ல, 1க்கு ஈக்குவல்ட்டா 9 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 9 இங்க ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 இருக்கு. 2க்கு ஈக்குவல்ட்டா என்னன்னு இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ 2 இங்க ஃபில் பண்ணணும். 3க்கு ஈக்குவல்ட்டா என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 7 இருக்குல்ல. ஸோ 7ங்கிறது இங்க ஃபில் பண்ணணும். 4க்கு ஈக்குவல்ட்டா என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 4 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இங்க 4 ஃபில் பண்ணணும். இங்க 5 இருக்கு. 5க்கு ஈக்குவல்ட்டா என்ன இருக்கு? 5 தான் இருக்கு. ஸோ 5ங்கிறது இங்க பிரிண்ட் ஆகும். அதே போல நெக்ஸ்ட் 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 3ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 8ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறமா 1ங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் இருக்கு. இது இது மாதிரி வரும். ஃபைனலா எனக்கு அவுட்புட் இது போல வரணும். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போனீங்கன்னா 13 2 4 15 12 10 5 சொல்லி கொடுக்குறீங்க. 7 இன்புட் கொடுத்துட்டு இதை அவுட்புட் எனக்கு இது போல வரும். எப்படி இது போலனா இதுல ஆட் எலமெண்ட் 13 4 12 5. ஸோ 13 4 12 5ங்கிறது எழுதிட்டுனா ஈவன் எலமெண்ட் 2 15 10 2 15 10 நீங்க எழுதிட்டுனா இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 13ங்கிற இடத்துல 13 தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ 13 பிரிண்ட் பண்ணிட்டு 2 இருக்கிற இடத்துல என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? என்னன்னு இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ 2ங்கிறது பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்தது 4 இருக்கிற இடத்துல என்னன்னு சொல்லிட்டு இருக்கு? 12 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த ஆபரேஷன் சார்ட்டிங் எலமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 13 4 12 5 இருக்காது. 13 12 5 4 தான் இருக்கும். ஸோ 4 இருக்கிற இடத்துல 12 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே போல 15 இருக்கிற இடத்துல 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 12 இருக்கிற இடத்துல 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 10 இருக்கிற இடத்துல 15 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். 5 இருக்கிற இடத்துல 4 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எனக்கு இது போல அவுட்புட் வரும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராம். இது எப்படி எழுதுறது தான் இன்னைக்கான லாஜிக். ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இன்புட் வாங்கணும்ல. ஸோ இங்க நான் 9 சொல்லி கொடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது போல 9 சொல்லிட்டு வாங்குறேன்ல. ஸோ அது வாங்குறதுக்காக தான் இந்த ஸ்கேனர். இதை ஆல்ரெடி ஜோவால அவங்களே ஒரு ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்ணிடுவாங்க. இது எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க இந்த அரேவை வச்சுதான் அந்த ஆபரேஷன் பண்ண போறீங்க. நீங்க இது எப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றதுக்காக தான் நான் இந்த லைனை ஸ்கேன் மூலியமா இந்த 9 எலமெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த இன்புட்டும் கொடுக்குறேன். இந்த இன்புட்டும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்புட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ஈவன் எலமெண்ட்டை ஒரு அரேலையும் ஆட் எலமெண்ட்டை ஒரு அரேலையும் ஸ்டோர் பண்ணணும். அவங்க இன்புட் 9 எலமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல பாதி போர்ஷனை மட்டும் ஈவனுக்கும் பாதி போர்ஷன் ஆடுக்கு எடுத்தா போதும்ல. இப்போ 9 இருந்துச்சுன்னா n டிவைட் பை 2 9 2ஆல டிவைட் பண்ணா 4.5 சொல்லிட்டு வரும். ஸோ 4.5 ரவுண்டா 4 சொல்லிட்டு இன்டிஜர் இருக்கிறதுனால இன்டிஜர் எடுத்துக்கும். ஈவனுக்கு 4 வேல்யூ ஆடுக்கு 4 வேல்யூ எடுத்துக்கும். ஸோ
13579ங்கிறத ஆட் பொசிஷன்லயும் ஈவன் பொசிஷன்ல 2468 ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ ஆட் ஆஃப் 4 செலக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா 0 1 2 3 4 மொத்தம் 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இங்க 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஈவன் எலமெண்ட்னும் வந்து 5 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இங்க 2 4 6 8 சொல்லிட்டு 4 எலமெண்ட் தான் இருக்கு. ஒரு எலமெண்ட் வேஸ்டா தான் போகுது. ஒரு பைட் வேஸ்டா போறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ i ஈக்குவல் 0 i லெஸ் தென் i பிளஸ் பிளஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 9 எலமெண்ட் கொடுக்குற வரைக்கும் வந்து இங்க வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1 சொல்லி கொடுப்பீங்களா, 1 சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த இடத்துலயே வந்து ஐயோட வேல்யூ 0 இருக்கு. 0 மாடலோ 2, 0 வந்து 2ஆல மாடலோ பண்ணாலும் வந்து என்ன சொல்லி கிடைக்கும், நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 இந்த கேஸ் வந்து ட்ரூ ஆகிறதுனால ஆட் பொசிஷன்ல வந்து ஓபின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து 0ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இனிஷியலா ஓபின்னு சொல்லிட்டு ஆட் பொசிஷன் ஈவன் பொசிஷன் 0 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் ஆஃப் 0 ஓபி ஆட் ஆஃப் 0ல வந்து அரே ஆஃப் இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு 1 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த 1ங்கிறது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஆட் ஆஃப் ஓபிங்கிற இடத்துல 1 சொல்லி ஸ்டோர் ஆகும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஈவன் பொசிஷன் ஆட் பொசிஷனா சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஐ மாடலோ 2ங்கிற வந்து ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்க வந்து இதை வந்து ஆட் பொசிஷனா கன்சிடர் பண்றதுனால ஸ்டார்டிங் நம்பரை வந்து ஆட் பொசிஷனா கன்சிடர் பண்றதுனால வந்து இதை வந்து ஆட் பொசிஷன்ல போயிட்டு ஸ்டோர் பண்றோம். ஸோ இப்போ 1ங்கிறது இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஓபியும் வந்து இப்போ 0ல இருந்து 1ஆ மாறிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு 0ல இருந்து 1ஆ மாறும். இந்த கேஸ் ட்ரூ ஆயிட்டு ஸ்கேன்எஃப்ல நம்ம இப்போ 2ன்னு சொல்லிட்டு என்டர் பண்றோம்னா இப்போ அரே ஆஃப் ஐயோட வேல்யூ ஃபைனலா என்ன 0 இருந்துச்சு, இப்போ 1 சொல்லிட்டு இருக்கும். அரே ஆஃப் 1 இப்போ ஐயோட வேல்யூ இங்க 1 மாடலோ 2ங்கிறது ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 0 இருந்துச்சு, இப்போ 1 மாறிட்டு இருக்கும். 1 மாடலோ 2ங்கிறது கேஸ் வந்து 1க்கு 0க்கு ஈக்குவல்ட்டா இருக்காது. ஸோ எல்ஸ் கேஸ்க்குள்ள வரும். ஈவன் ஆஃப் இபியோட வேல்யூ ஃபைனலா 0வா தான் இருக்கும். ஸோ ஈவன் ஆஃப் இபிங்கிற இடத்துல வந்து 2ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ 1ங்கிறதும் 2ங்கிறதும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ மறுபடியும் ஐயோட வேல்யூ 1ல இருந்து 2ஆ வரும். ஸோ 2 சொல்லிட்டு உள்ள கேஸ்க்குள்ள வரும். ஸ்கேனஃப் இடத்துல வந்து அரே ஆஃப் 2ங்கிற இடத்துல நம்ம 3 சொல்லிட்டு கொடுக்குறோம். 3 சொல்லி கொடுத்தோம்னா அரே ஆஃப் 2ல வந்து 3 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆயிட்டு இஃப் 2 ஐயோட வேல்யூ 2 தான். 2 மாடலோ 2ங்கிறது கேஸ் 2. ஸோ கேஸ் 2ஆ இருக்கனால ஓபியோட வேல்யூ ஃபைனலா வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போன்றதே பண்ணும்போது 0ல இருந்து 1ஆ மாறிட்டு இருக்கும். ஸோ ஆட் ஆஃப் 1ல வந்து 3 சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு ஓபியோட வேல்யூ வந்து 1ல இருந்து 2ஆ மாறிடும். ஓகேவா? அதே போல இப்போ மறுபடியும் கேஸ்க்குள்ள போகும். 2ல இருந்து 3ஆ மாறும். ஸோ 3 அரே ஆஃப் 3 இடத்துல வந்து நம்ம 4 சொல்லி என்டர் பண்றோம்னா வந்து 4ங்கிறது போய் ஸ்டோர் ஆயிடும். 4 ஸ்டோர் ஆயிட்டு பட் ஐயோட வேல்யூ 3ஆ தான் இருக்கும். 3 மாடலோ 2ங்கிறது இந்த கேஸ் வந்து 1 சொல்லிட்டு வரும். ஸோ கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிட்டு எல்ஸ் கேஸ்க்குள்ள போகும். இபியோட வேல்யூ ஃபைனலா 1 இருந்துச்சு. ஸோ இபி ஆஃப் 1ல வந்து 4 சொல்லிட்டு என்டர் பண்ணது போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு மறுபடியும் இபியோட வேல்யூ 1ல இருந்து 2ஆ மாறிடும். ஏன்னா வந்து இங்க போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கிறதுனால 1ல இருந்து 2ஆ மாறிடும். ஸோ இதே போல 13579ங்கிறது ஆட் நம்பர்லயும் 2468ங்கிறது ஈவன் நம்பர்லயும் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸ்டோர் ஆயிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும், இதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு சார்ட்டிங் டெக்னிக், பப்புள் சார்ட் இல்ல செலக்ஷன் சார்ட், அந்த சார்ட்டிங் டெக்னிக் வந்து நீங்க இங்க வந்து யூஸ் பண்றீங்க. நான் இங்க வந்து செலக்ஷன் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செலெக்ஷன் சார்ட் யூஸ் பண்ணிட்டு ஆட் பொசிஷன் என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்னா வந்து லெஸ் தென் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டரா மாறிடும். இதுவே வந்து ஈவன் பொசிஷனை வந்து அசெண்டிங் ஆர்டருக்கு மாற்றணும்ல. ஸோ டிசெண்டிங் ஆர்டருக்கும் அசெண்டிங் ஆர்டருக்கும் அந்த பப்புள் சார்ட் செலக்ஷன் சார்ட் என்ன பண்ணணும்னா வந்து இந்த லெஸ் தென் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டராகவும், கிரேட்டர் தான் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அசெண்டிங் ஆர்டராகவும் வந்து ஸ்டோர் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஃபைனலா வந்து ஆட் ஆஃப் 4ல வந்து இதெல்லாம் ஓவர் ரைட் ஆயிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல வந்து 97531 சொல்லிட்டு கிடைக்கும். ஆட் ஆஃப் 4ல இதுதான் இப்போ இருக்கும். இப்போ நீங்க இதை மறந்துடுங்க. அதே போல ஈவன் பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு இருக்குன்னா வந்து 2468 வந்து ஓவர் ரைட் ஆயிட்டு 2468 தான் இருக்கு. இது வந்து ஈவன் அதாவது டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கிறதுனால வந்து இது உங்களுக்கு தெரியல. பட் இது வந்து இந்த 13579லாம் வந்து டெலிட் ஆயிட்டு 97531 சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். அதே போல இந்த இடத்துல வந்து இது எல்லாம் ஓவர் ரைட் ஆயிட்டு 2468ங்கிறது இது வந்து மாறிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து இபி ஓபியோட வேல்யூ வந்து 00ன்னு சொல்லிட்டு மாத்திடும். எதுக்காகனா வந்து இப்போ இஃப் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் n அப்படியே வந்து இந்த கேஸ் இருக்குல்ல,
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த கேஸ் அப்படியே எடுத்து இங்க காப்பி பண்ணிட்டு இங்க ஸ்டோர் பண்ற இடத்துல வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாத்திட்டோம், அதை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து I equal to 0, I less than in, I plus plus அந்த 9 பொசிஷன் வர வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். ரன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்கு. 0 மாடல் 2ங்கிறது 0 தான். ஸோ 0 வரதுனால ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்றேன், ஆட் பொசிஷன் தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஆட் ஆஃப் 0ல என்னன்னு சொல்லிட்டு இருக்கும், 7 9 சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ 9ங்கிறது இங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு 0ல இருந்து 1 வரும். 1 லெஸ் தென் என்னங்கிறது ட்ரூ தான். ஸோ ஐ மாடல் 2ங்கிறது கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த கேஸ்க்குள்ள வரும். இந்த கேஸ்க்குள்ள வந்துச்சுன்னா இபி ஆஃப் 0, இபி ஆஃப் 0ல என்ன சொல்லிட்டு இருக்கு, 2 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இங்க 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1ல இருந்து 2 மாறும் ஐயோட வேல்யூ. 2 மாடல் 2ங்கிறது கேஸ் ட்ரூ. ஸோ இந்த கேஸ்க்குள்ள வரும். கேஸ்க்குள்ள வந்துட்டு ஓபியோட ஃபைனலா 0 இருந்துச்சு, அந்த இடத்துலயே வந்து 1 சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். ஏன்னா வந்து இங்க போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்றதுனால. ஸோ ஓபியோட வேல்யூ இப்போ 1. ஓபி ஆஃப் ஆட் பொசிஷன் ஆஃப் 1ங்கிறது இது 7 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து கேஸ் வந்து 2ல இருந்து 3 மாறும். ஐயோட வேல்யூ 3 மாறிட்டு கேஸ்க்குள்ள வரும். இது வந்து கேஸ் பாஸ் ஆயிட்டு இதுக்குள்ள போகும். இபியோட வேல்யூ ஃபைனலா 1 சொல்லிட்டு இருக்கும். 0 1 சொல்லிட்டு இருக்கும். 1ல வந்து எது என்ன நம்பர் இருக்கு, 4 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ 4 சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிட்டு இபியோட வேல்யூ 1ல இருந்து 2 மாறிடும். மறுபடியும் வந்து ஐயோட வேல்யூ 4 இருக்கும். ஐயோட வேல்யூ 4 வந்து 2ஆல வந்து மாடுலோ பண்ணா வந்து 0 கிடைக்கும். ஸோ ஓபியோட வேல்யூ ஃபைனலா வந்து 2 சொல்லிட்டு இருக்கும். 2 2க்கான இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 5 தான் இருக்கு. ஸோ 5ங்கிறது இங்க பிரிண்ட் ஆகும். அதே போல நெக்ஸ்ட் வந்து 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து 3ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 8ங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்புறமா 1ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் இருக்கு. இது இது மாதிரி வரும். ஸோ இவ்வளவுதான். இப்படிதான் வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை எலமெண்ட் கொடுக்க போறோமோ அத்தனை எலமெண்ட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு ஒரு வேல்யூவா வந்து நம்ம இங்க ஸ்கேன்ஆஃப் மூலியமா வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த லைனும் இந்த லைனும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு பாயிண்டர் மூலியமாவோ இல்ல ஒரு அரே மூலியமாவோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க அந்த வேல்யூ வந்து ஃபெச் பண்ற மாதிரி எழுதினா போதும். அது எப்படி ஃபெச் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ லிங்க், பாசிங் பாயிண்டர் டு எ ஃபங்க்ஷன், பாசிங் அரே டு எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேல்யூ வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஃபெச் பண்ணிட்டு நீங்க அதுக்கான ஈவன் ஆட் பொசிஷன்ல இருக்க வேல்யூலாம் அதுல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களா, ஈவன் பொசிஷன்ல இருக்க வேல்யூலாம் இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஸ்டோர் பண்ணிட்டு ஆட் பொசிஷனை வந்து டிசெண்டிங் ஆர்டர் பண்ற மாதிரி இங்க வந்து லெஸ் தென் கொடுத்துட்டு பண்ணிடுறீங்க. அதே போல இங்க ஈவன் பொசிஷன்லாம் வந்து அசைனிங் பண்ற மாதிரி நீங்க கிரேட்டர் தான் சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி ப்ரோக்ராம் எழுதிறீங்க. எழுதிட்டு இங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஆட் பொசிஷனுக்கான வேல்யூ நெக்ஸ்ட் ஈவன் பொசிஷனுக்கான வேல்யூ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எழுதுறீங்க. ஸோ 9 2 7 4 5 6 3 8 1 சொல்லிட்டு எழுதுறீங்க. அதோட வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. இதே போல நம்ம இங்க செக் பண்ண மாதிரி நம்ம இன்னொரு நம்ம செக் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அது வந்து 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 13 2 4 15 12 5 13 2 4 15 12 10 5. ஸோ 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்து என்டர் கொடுத்தனா வந்து 13 2 12 10 5 15 4 சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. வேணா இங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க 13 2 4 15 12 10 5 சொல்லி கொடுத்துருக்கேன். அவுட்புட் வந்து 13 2 12 10 5 15 4 சொல்லிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.